இனிய துவக்கம் ஈந்த இறையோனே, இனிதான வாழ்வு தருபவரே, என் வாழ்வில் ஒளியாய் ஜீவனுமாய் வழிநடத்தி வருகிறவரே, அவனியில் அருமையாய் நானும் வாழ்ந்திட அனுதினமும் திரட்சியாய் அருட்சிமாறி பொழிந்திடுமே. ஏமோர் பட்டணமதில் படகுடியமைத்து வாசம் செய்ய துவங்கினானே இஸ்ரவேலே. அவ்வோன் பௌத்திரியானவள் அழகு மங்கை தீனாளானவள் தேசத்தின் கண்கள் போன்ற பெண்கள் காண தீயாய் தீவிரித்து போனவள் தீட்டுப்பட்டு போயினாளே. உதிர பாசமிகு தமையரோ சகசையவள் அடைந்த இன்னலுக்கு நகரமதை கொள்ளையிட்டு அழித்தனரே. இஸ்ரவேலே அண்டையுள் பட்டணம் தொடராதிருக்க அச்சயனால் அச்சுறல் கொண்டனரே. பெத்தேல் செல்ல தேவ எச்சரிப்பு பெற்ற யாக்கோபு சார்ந்தோர் வசம் கடகம் வேடகம் என சர்வ பொலங்கலம் கடற்றி அந்நிய தெய்வங்கள் அகற்றி உளத்தில் பரிசுத்தமேற்றி சீகேம்பூரண்டை கர்வாளி மரத்தின் கீழ் புதைத்து அவைகளுக்கு நிரந்தர ஓய்வளித்து பரிசுத்த நகரமதை நோக்கி விரைந்தனரே. கிருபாமூர்த்தியின் கிருபை கண்கள் இஸ்ரவேலோடே இருந்ததே. தாயின் தாதி தெபோராலும் பெத்தேலில் நீழ்துயில் கொண்டு கர்வாலி மரத்தின் கீழ் சென்றோய்ந்தனலே. யாக்கோபு வாக்குதத்தங்களை வாரி வழங்கிய வார்த்தையானவருக்கு கர்த்தூன் ஒன்று நிறுத்தி வான பலியிட்டு தொழுதனனே. ராகேல் பிரசூதி காலம் நெருக்குகையில் மரண வேதனை விளிம்பில் ஆண்மகவை ஈன்றவள் பெனோனி என நாமமிட இஸ்ரவேலோ பென்யமின் என திருத்தி நாமமிட்டானே. அந்தோ அவ்வோன் மணவாழ்வில் மறக்க முடியா மங்கை லேயாளின் தங்கை ராகேல் எனும் தாரகை தரணியில் இறுதி மூச்சை விடுத்தோய்ந்தாளே. அவள் இன்பனோ கல்லறையில் தூணொன்று நிறுத்தி நீங்கா துயில் கொண்டவளை நினைவில் ஏந்தி அவையின் அகன்றோடினானே. எல்லையில்லானின் எல்லையற்ற ஆசிர்வாதத்தினால் எபிரோன் வந்தடைந்தனனே இஸ்ரவேலே. பூரண அகவையுடை தகப்பன் ஈசாக்கு ஜீவித்து போய் ஜனத்தாரண்டை சென்றோய்ந்தானே. தனிய நிறுவர் பூமி தூளின் பெட்டகத்தில் வைத்து தம் கடமை நிறைவேற்றினரை. இஸ்ரவேல் முதிர் வயதில் ஈன்ற குமாரன் யோசேப்பை புத்திரர் யாவரிலும் மிகு நேசம் வைத்தானே. உடன் பிறந்தோர் நெஞ்சத்திலும் வஞ்சம் உருப்பெற்றதே. உடன் பிறந்தோர் உடனிருந்து குணப்பிழைகளை பிரதிதினம் தந்தை வசம் எடுத்துரைத்த வண்ணமிருந்தான். பல வருண அங்கி தந்தையால் உருவானது. அந்தோ வன்ம அங்கியும் சகோதரர்களால் உருவானது. மனுடர் காணும் சொப்பனத்தின் மறைபொருள் அறியும் வரத்தை பெற்றவன் யோசேப்பு. தான் கண்ட சொப்பனத்தை சொப்பனக்காரன் என சோடிக்கப்பட்டவன் மொழிந்ததோவெனில், நாம் வயலில் அறுத்த அரிக்கட்டுகளை கட்டிக்கொண்டிருக்க எந்த நரிக்கட்டு நிமிர்ந்து நிற்க ஒன்றன் அரிக்கட்டுகள் பணிந்து நிற்க கண்ணுறக்கம் கொண்டேன் கணா கண்டேன் கண்டதை சொன்னேன். தந்தையை தமையரை மற்றோர் சொப்பனமும் கண்களை தழுவிக்கொண்டதே. ஒளியோனும் ஏன்கதிரோனும் 11 நான்மீன்களும் என்றன் பாதம் தொழுதிட்டதே. கண்ணுறக்கம் கொண்டேன் கணா கண்டேன் கண்டதை சொன்னேன். சொப்பனத்தின் விவரம் அறிந்த தந்தையோ ஈன்றோரும் உன்றன் உடன் பிறந்தோரும் உன் பாதம் தேடி தொழுவோமோ, கண்டேன் என்று கண்டதை எங்கள் வசம் ஒப்புவியாதே என கடிந்து கொண்டனனே. உடன் பிறந்தோர் உள்ளமதில் ஆமை போல மெதுவாக பொறாமை குடியேறியதே. தந்தையின் உள்ளத்திலோ தனையனின் கனவு குடியேறியதே. சகோதரர் சேமம் அறிய மறு செய்தி பெற்று வர சீகேம் நோக்கி பயணித்தவன் வழி தப்பி திரிய வழிப்போக்கனால் தோத்தானில் உடன் பிறந்தோரை தேடி போக தொடர்ந்தேகி அடைந்தனனே. சகோதரரின் சதி யோசனையும் உருவானதே. தொலைவில் அவனை காணும் போதே கொலை திட்டமும் உருவானதே. தமையன் ரூபனோ தப்பு வைக்க மனதுள்ளவனாய் குழியில் போட்டுவிட யோசனை உரைத்துவிட பல வருண அங்கி கழற்றப்பட தண்ணீரற்ற வெறும் குழியில் போட்டு வஞ்சம் தீர்த்தனரே. போஜனம் செய்ய ஆசனம் அமர்ந்தோர்
தண்ணீர் இல்லா வெறும் குழி நோக்கி விரைந்தவர்கள் யூதா தந்த ஆலோசனைப்படி சகோதரனும் அவர்கள் மாம்சமுமான உடன் பிறந்தோனை இஸ்மவேலர் வசம் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டனரே. வாலிபன் இல்லா வெறும் குழி கண்டு அதிர்ச்சியில் ஆட்கொண்ட ரூபன் அழுது ஓலமிட்டு கதறினானே. வெள்ளாட்டு கடாவின் உதிரம் கொண்டு அங்கியை நனைத்து உலர்த்தி கொண்டு அங்கியை கொடுங்கரங்களில் ஏந்தி கொண்டு பீருண்டவன் அங்கியை பார்த்தோம், கண்டெடுத்து உம்வசம் சேர்த்தோம், மனதை தேற்றிக் கொண்டோம் என தந்தை வசம் பொய்யுரை ஆற்றினரே. அந்தோ இஸ்ரவேல் வஸ்திரம் கிழித்து ரெட்டுடை உடுத்தி தனையனுக்காய் உளம் துக்கித்து இதயத்தில் ஓலமிட்டு அழுதுரைத்ததோவெனில், என்னை விட்டு கடந்து போனாயே, வருகிறேன் என்று சொன்னவனே வழி தெரியாமல் போனாயோ. கர்த்தாவே காற்றுகளுக்கு கட்டளையிடும், கனவின் ரகசியம் சொல்பவனை கனிவாய் வீடு வந்து சேர்க்கட்டும். வல்லவரே வானவில்லுக்கு கட்டளையிடும், வருண அங்கி தொலைத்து வழித்தப்பி போனவனை வழிமறித்து வீடு வந்து சேர்க்கட்டும். பரமனே, பீருண்டு போனவன் பின் திரும்பி வரமாட்டானோ, என்னை தேற்றிட மாட்டானோ. உடன் பிறந்தோர் வசம் மறு செய்தி கொண்டு வருகிறேன் என்றவனே, துர்ச்செய்தியாய் வந்தாயடா. என் பிணக்கோலம் நீ காண்பாய் என என்றெண்ணினேனடா. உன் கோலம் நான் காண என் மனம் தாங்காதென பீருண்டு போன உன் அங்கியை அனுப்பினாயடா என உள்ளத்தில் ஓலமிட்டு ஓவன கதறினானே. இலை பாறுதல்லடையா இஸ்ரவேல் வார்த்தைகளை வாரி இறைத்தானே. கர்த்தரின் கண்கள் கள்ளமில்லா யோசேப்பை கண்டதே, கர்த்தரும் யோசேப்போடே இருந்தாரே. யோசிக்காமல் செல் யோசேப்பே, யோசிக்காமல் செல், எதிர்காலம் உனக்கு உண்டு. யோசனையில் பெரியவர் உன்னோடு உண்டு. உன்னை அழைத்துச் செல்வது வர்த்தகர் அல்ல, வர்த்திக்க பண்ணுகிறவர். சொப்பனக்காரன் ஒழிந்தான் என ஒரு கூட்டம் நகைப்பது அங்கே. நீ கண்ட சொப்பனம் நிறைவேறப் போவது இங்கே. பதிவிருந்து பாய்ந்தவர்கள் உன் பாதம் தேடி தொழுவதும் இங்கே. இவ்வண்ணம் கர்த்தரின் களத்தில் நான். ஆமேன்.